பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 84 வசனம் 10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பார்க்கிறோம். தேவனுடைய பார்வையில் ஒரு நாள் என்பது 1000 நாளுக்கு சமமாக இருக்கிறது. ஆகவே 1000 நாள் நம்முடைய பார்வைக்கு பெரிதாக தோணலாம். தேவனுடைய பார்வையில், பரலோகத்தின் பார்வையில் அது ஒரே நாளாய் காணப்படுகிறது. இந்த பூமியிலே நான் வாழுகிற நாட்கள் 1000 நாட்கள், 1000 வருஷங்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் ஒரே நாளாய் காணப்படுது, ஒரு ஆண்டாய் காணப்படுகிறது. தேவன் 6 நாட்களும் 6 விதமான சிருஷ்டிப்புகளை படைத்தார். தேவனுடைய பார்வையில் ஒரு நாள் என்பது 1000 ஆண்டுகளை குறிக்கலாம். ஆகவே 1000 ஆண்டுகள் என்பது 6000 ஆண்டுகளை குறிக்கிறது. ஆகவே இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு 6000 ஆண்டுகள் இப்பொழுது ஆகியிருக்கிறது. அப்போ 7000 ஆண்டு என்பது 7வது 1000 என்பது ஓய்வு நாள், அது விடுதலையின் நாள், அது சமாதானத்தின் நாள், அது இளைப்பாறுதலின் நாள். ஆகவே அந்த 1000 அடுத்த 1000 ஆண்டுகள் அது இளைப்பாறக்கூடிய அல்லது 1000 வருஷ அரசாட்சி ஆளக்கூடிய அந்த ஆண்டுகளை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த பூமியில் 1000 நாட்கள் வாழ்வது பெருசல்ல. 1000 நாட்கள் இந்த பூமியில் என்னெல்லாம் செய்யலாம். 1000 நாட்களில் வெளியில் போகலாம், பார்க்கிங்கு போகலாம், டிரைவிங் போகலாம், டூரிசம் போகலாம், எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் தேவனுடைய பிரகாரத்தில் ஒரு நாள் அமர்வது என்பது தான் மிகப்பெரிய சிலாக்கியம் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான். உலகம் என்பது 1000 நாட்களில் 1000 விதமான காரியங்களை செய்ய முடியும். ஆனால் தேவனுடைய பிரகாரத்தில் வர ஒரு நாளில் ஒரே ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். தேவனை ஆராய்த்து துதித்து அவருடைய வார்த்தை கேட்க போகிறோம். அப்போது இந்த உலகம் ஒரே ஒரு நாள் இஸ் ஈக்குவல் டு 1000 நாள். தேவனுடைய பிரகாரத்தில் ஒரு நாள் இருப்பது என்பது உலகத்தின் பிரகாரத்தில் 1000 நாட்களில் 1000 வேலைகளையோ 1000 இடங்களை பார்ப்பதோ 1000 விதமான காரியங்களை செய்வதாக இருக்கலாம். அப்போ ஒன்றே ஒன்று அந்த 1000த்துக்கும் ஈக்குவலாக மாறுது. இந்த ஒன்றுக்கு ஒன்று அல்ல, ஒன்றுக்கு 1000 காரியங்கள் பூமியில் செய்தால் தான் அதை பார்க்கிலும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன பிரகாரத்தில் ஒரு நாள் அமர்வது என்பது, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிப்பது என்பது, இந்த உலகத்தில் 1000 நாட்கள் வேலை செய்வது, 1000 நாட்கள் சுற்றுலா போவது, 1000 நாட்கள் நிம்மதியாக இருப்பது, 1000 நாட்கள் டூரிசம் போகுது. அப்போது இந்த 1000 நாட்களில் 1000 விதமான காரியங்களை செய்தாலும் தேவனுடைய பிரகாரத்தில் ஒரு நாள் என்பது அது மிகப்பெரிய சந்தோஷத்தின் நாளாய், மிகப்பெரிய நிம்மதி நாளாக இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அவரை பாடி ஆராதிக்கிற அந்த காரியத்தை விட இந்த உலகத்தில் மிக சிறந்த காரியம் எதுவுமே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆராதனையில் தேவன் பிரியப்படுகிறார், தேவன் சந்தோஷப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவன் தம்முடைய பார்வையில் நமக்கு நன்மைகளை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வாரமெல்லாம் 6 நாட்கள், 6 நாட்களும் நாம் எத்தனையோ வேலைகளை செய்கிறோம், எத்தனையோ பிரயாசங்களைப்படுகிறோம். ஆனால் ஒரு நாள் கர்த்தரை தேடி வருவது என்பது இன்றைக்கி மக்களுக்கு ரொம்ப சலிப்பாயிடுச்சு. ஆனால் இந்த லாக்டவுனுக்கு முன்னால், இந்த கொரோனா லாக்டவுனுக்கு முன்னால் மக்களுக்கு ஒரு பயம் இருந்தது, சபைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்பொழுது இருக்கிற நாட்களில் அது முற்றிலும் மறைந்து போய்விட்டது. லாக்டவுனுக்கு பிறகு மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு சோம்பேறித்தனம் வந்துவிட்டதை பார்க்கிறோம். விசுவாசிகள் வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் வந்துவிட்டதை நான் பார்க்கிறோம். ஆகவே தேவனை தேடுவது என்பது உலகத்தில் இருக்கிற 1000 வேலைகளை பார்க்கலும் தேவனை தேடுகிற ஒரு நாள் என்பது மிகப்பெரிய சந்தோஷத்தின் நாளாய், விடுதலை நாளாய் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கர்த்தரை தேட ஆயத்தமாக இருப்போம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சேனலுக்கு கர்த்தாவே உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லப்படுகிறது. ஆக தேவனை தேடுவது என்பது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சிலாக்கியம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாகி நீங்கள் நானும் ஆசிரிக்கப்பட்டவர்கள். தேவனை தேடுகிற நீங்கள் நானும் கொடுத்து வைத்தவர்கள். காரணம் உலகத்தின் சிருஷ்டிகரை, உலகத்தின் வல்லமையுள்ள தேவனை, உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் காரணராக இருக்கிற தேவனை ஆராதிப்பது என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சிலாக்கியமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தரை நாம் தேடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவர் தேடி போவோம். ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடி போகிற பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையை வழங்காதிரார் என்று பார்க்கிறோம். அவர் நன்மைகள் நாயகனாக இருக்கிறார். அவர் நன்மை செய்வதில் அவரை போல அருமை கிடையாது. ஆகவே நன்மை செய்து நம்மளை மகிழ்விக்கிற தேவன் அவராக இருக்கிறார். அவர் தேடி போகிற ஒருவரையும் அவர் சும்மே விடுவதே கிடையாது. அவர் தேடி போகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறார். அவரை தேடி போவோம், அவர் நாடி போவோம்.
ஞாயிற்றுக்கிழமை வேறு எந்த வேலை இருந்தாலும் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தரை தேடி போவோம். அவருடைய வாசலங்கள் இன்பமானது, சந்தோஷமானது, அழகானது. அதை விட இந்த பூமியில் மிகப்பெரிய காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. 1000 நாட்களை பார்க்கலாம், 1000 வேலைகளை பார்க்கலாம், 1000 விதமான காரியங்கள் இந்த பூமியில் என்ன செய்தாலும் ஒரே ஒரு நாள் உங்களுடைய பிரசன்னத்தில் வந்து அமர்ந்திருப்பது எங்கள் மிகப்பெரிய சந்தோஷம். நாங்களும் அதற்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய ஆலயத்தில் ஒரு செய்வராக உங்களுடைய கருத்தை தாழ்த்து பிரமேஸ்வரன் நாமத்துக்கு நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். You will be succeeded.